வணக்கம் நாகை வழிபோக்கன் வியூவர்ஸ். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, தொடர்ச்சியா வீடியோக்கெல்லாம் நாகப்பட்டினத்தில் உள்ள கோவில்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களை வந்து சேரும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பின்னாடி இருக்கு இல்லையா முருகர், எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பார்க்க போறது ஒரு முருகர் கோவில், உறவச்சேரி முருகன். பின்னாடி உள்ள முருகன் நல்லா பார்த்துக்கோங்க. நான் கோயிலுக்கு போகும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஷின் கிடையாது. உளிகள் சிற்பங்கள், அதை வச்சு உளி இது மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுதான் சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. பழமையான கோவில் எத்தனை வருஷம் அப்படின்னா, ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில் தான் பத்தி பார்க்க போறோம். ஒரு முருகர் கோவில் புறவச்சேரியில இருக்கு. போகாதவங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். முருகனுடைய நிரம்பு, அப்புறம் வந்து நகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து சிற்பத்துல செதுக்கியிருக்காங்க. இப்போ மிஷின் இருக்கு, பண்ணலாம். ஆனா இப்போ உள்ள மிஷினாலே பண்ண முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நுண்ணியமான வேலைப்பாடுகள் உள்ள முருகன் சிலை தான். அது மட்டும் இல்லாம 2 மைல் கால்கள்ல வந்து முருகனை தாங்கி நிக்கிற, திருவாச்சி முருகனை தாங்கி நிக்கிற ஒரு தத்ரூபமான சிலையை தான் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியா பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா உங்களுக்கான வீடியோக்கெல்லாம் நிறைய வரும். பின்னாடி உள்ள முருகனை நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற முருகர் கோயிலோட நிர்வாகம் இவங்க பொறுப்பில் தான் இயங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. உள்ள போலாம் வாங்க. இது வந்து சொல்லுவாங்க, எட்டுக்குடி எண்கண்ணுக்கு முற்பட்டதுன்னு. அது ஒரு கர்ண பரம்பரை கதை, அவ்வளோதான். மயில் கால்களில் பெரும்பாலான வெயிட்டு தாங்கியிருக்கேன். இந்த திருக்கோயில் வந்து 1890 எங்கள் மூதாதையர்களால் கட்டப்பட்டது. அதுக்கு பேர் சிவன் கோவிலாக தான் ஏற்கனவே இருந்தது. அந்த முருகனை வந்து 1890 அடித்து அவங்க வந்து சண்முகமலையாருங்கிறவர், அவர் ஒரு வில்லு எழுதி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பொன்னம்மலாச்சி, விசாலாட்சி ஆட்சிங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணாங்க. ரொம்ப நுட்பமான வேலைப்பாடு. தமிழகத்தில் எங்கேயுமே இவ்வளோ நுட்பமான வேலைப்பாடை பார்க்க முடியாது. இது மாதிரி நுட்பமான வேலைப்பாடு மதுரையில் அந்த மாதிரி சில இடங்கள்ல தான் இருக்குது. இது வந்து சொல்லுவாங்க, எட்டுக்குடி எண்கண்ணுக்கு முற்பட்டதுன்னு. அது ஒரு கர்ண பரம்பரை கதை, அவ்வளோதான். மற்றபடி இது பாடல் பெற்ற ஸ்தலம் கிடையாது, வைப்பு ஸ்தலம். இது வந்து பொதுவாக இங்கே வேண்டிக்கிறவங்க வேண்டுவார்க்கு வேண்டுவன கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம். இது பக்கத்துலேயே ஓந்திலிங்க சாமி மடம் இருக்குது, அங்கே ரொம்ப விசேஷம். இதை வந்து அதாவது நகம், நரம்பு இதெல்லாம் தெரியும். மயில் கால்களில் பெரும்பாலான வெயிட்டு தாங்கியிருக்கேன். அதாவது திருவாட்சியினுடையும் மயில் கால்லையுமே இந்த முருகனுடைய மொத்த எடையும் தாங்கி நிற்கிறது. திருவாட்சியெல்லாம் ரொம்ப ஒரு ஈர்க்கு மொத்தத்தில் ஜாயிண்ட் இருக்கும். ரொம்ப பிறக்கையான பெற்றோம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவங்க திருமணம். பொதுவாக கிருத்திகை ரொம்ப விசேஷம். சஷ்டிக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மயில் கால் எதுவும் சொன்னீங்க இல்லையா? மயில் காலில் இருக்குது பாம்பு. மயிலுடைய அழகு இருக்குது பாருங்கள், அழகில் வந்து பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொதுவாக நுட்பமான வேலைப்பாடு. மயில் வந்து ரொம்ப முகம் வந்து ரொம்ப அழகாக பச்சை குழந்த மாதிரி இருக்கும். குழந்த மாதிரி ஒரு புன்சிரிப்பு தவழ் முகம். ரொம்ப பிறக்கையான தெய்வம்.
முருகா असुरकुलमर्तनाय योगाय योगाधिपतये शान्तये शान्तरूपाय शिवाय शिवनन्दनाय षष्ठी प्रियाय वल्ली देवसेना समेत षण्मुख सुब्रह्मण्य स्वनाद्य दीपं दर्शयामि சுவாமிக்கு 6 முகம், பின்பக்கம் 3 முகம், பின் சைடு 3 முகம் பாருங்க. 6 முகம் 12 கை, ஒரே கல்லால் ஆனவர் இந்த புறவச்சேரி முருகன். இந்த முருகனுக்கு மட்டும் இந்த கையில பாருங்க அப்படியே நரம்புகள்லாம் தெரியும். நரம்பு, நகம், இந்த நகம், இந்த வயிற்று முழுக்க மயிலோட 2 கால்லையும் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காரு. மயில் வாயில பாம்பு அழகி கம்மிப்பாரு. இதனாலையும் சுவாமி தெற்க பார்க்க இருக்கிறதுனாலையும் எதிரிகள் தொல்லை, சத்துருக்கள் தொல்லை, விஷ பயம்லாம் குறையும். வெற்றிவேல் முருகனுக்கு ஓ